திருநெல்வேலியில் புதிய தலைமுறையின் உழவுக்கு உயிரூட்டு உழவருக்கு வாழ்வூட்டு என்ற வேளாண் கண்காட்சி 3வது நாளாக இன்றும் நடைபெற்று வருகிறது. இன்றுடன் கண்காட்சி நிறைவடைய உள்ள நிலையில் இது தொடர்பாக நமது செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், இன்னைக்கு கண்காட்சியோட நிறைவு நாள். இன்னைக்கு சிறப்பு ஏற்பாடுகள் இன்னைக்கு என்னென்னலாம் செய்யப்பட்டிருக்காங்க, என்னென்ன நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருது? கண்டிப்பாக சொல்லணும். அதாவது நெல்லையில் பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்காக பிரத்யேகமான கண்காட்சி, அதுவும் 100 அரங்குகள் கொண்ட மிகப்பெரிய ஒரு கண்காட்சி என்பது நெல்லையில் முதன் முதலாக புதிய தலைமுறை மூலமாக தான் நடைபெறுகிறது. அதற்காக விவசாயிகள் பாராட்டு தெரிவித்ததுடன் ஏராளமான விவசாயிகள் தினந்தோறும் இந்த 3 நாட்களும் பார்வையிட்டு செல்கின்றனர். அதாவது விவசாயிகளுக்காக பிரத்யேகமாக அவர்களின் விளைச்சல் பொருட்களை அடுத்து எப்படி விற்பனை செய்வது, அதிகமாக விளைச்சல் எப்படி செய்வது, மாற்று விவசாயம் அதாவது மரபணு சாராத விதைகளை இல்லாமல் இயற்கை விவசாயம் எந்த அளவுக்கு மேம்படுத்தி செய்வது என்பது குறித்த பல்வேறு விளக்க கூட்டங்கள் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் அது சார்ந்த அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே முழுக்க விவசாயிகளை சார்ந்து இந்த அமைக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளுக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்துள்ளது இந்த கண்காட்சி. இந்த 3 நாட்கள், அதாவது நவம்பர் 21, 22, 23 இந்த 3 நாட்கள் நடைபெறுகிறது. இன்றோடு இந்த கண்காட்சி முடிவுறுகிறது. ஆனால் கண்காட்சி இன்று மாலை 10 மணி வரை நடைபெறும். இந்த மாலை 9 வரை நடைபெறுகிறது. ஆனால் இந்த 9 மணி வரை நடைபெறுவதில் இந்த கண்காட்சியில் விவசாயிகளுக்கு தேவையான அதாவது பல்வேறு பயிற்சி வகுப்புகளும் இந்த 3 நாட்கள் நடைபெற்று வந்துள்ளது. இன்று மாடி தோட்டம் அமைப்பது குறித்த கூட்டங்கள் நடைபெறுகிறது. அதாவது பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. மாடி தோட்டம் எப்படி அமைப்பது, இதன் மூலம் எந்த அளவுக்கு விவசாயம் செய்வது, அதன் மூலம் எந்த அளவுக்கு பயன்பெறுவது என்பது குறித்த இயற்கையை வளர்ப்பது, இயற்கையை பேணி காப்பது குறித்த வகுப்புகள் நடைபெறுகிறது. அதே போல மதியம் 2 மணிக்கு மேல் மற்றொரு பயிற்சி வகுப்பு நடைபெறுகிறது. அதாவது வண்ண மீன்கள் வளர்ப்பது, அதன் மூலம் எவ்வாறு அதை விற்பனை செய்து லாபம் சம்பாதிப்பது குறித்த பயிற்சி வகுப்புகள் இன்று மதியம் நடைபெறுகிறது. எனவே பல்வேறு வகையான உதவிகளை விவசாயிகளை செய்யும் வகையில் இந்த அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த அரங்குகளை சுற்றி பார்த்து வந்த விவசாயி ஒருவர் நம்மோடு இருக்கிறார். தூத்துக்குடியை சேர்ந்த ராய நம்மோடு இருக்கிறார். அவரிடம் இதை குறித்து கேட்கலாம். சார், சொல்லுங்க, இந்த கண்காட்சி எப்படி இருந்தது? கண்காட்சி மிகவும் சிறப்பாக இருக்கிறது. இது விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டங்களில் உள்ள எல்லா விவசாயிகளுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும். எல்லாரும் இதை கண்டுகளிக்கிறோம். தெரியாத பல புதிய தொழில்நுட்பங்கள் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். புதிய கருவிகள் பயன்படுத்தி ஆள் பற்றாக்குறையை போக்குவதற்கு புதிய கருவிகளை பயன்படுத்துகிறோம். இந்த டிராக்டர், மற்ற இந்த மரம் வெட்டும் கருவிகள் புதிய இன்னைக்கு உள்ள டெக்னாலஜியில் நிறையா வந்திருக்கிறது. அதுகளை பார்க்கறதற்கு இந்த புதிய தலைமுறை இந்த கண்காட்சி ஏற்பாடு செய்தது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. அது அடுத்தபடியாக நம்ம உற்பத்தி பண்ணுற பொருள் லாபம் பார்க்கவே முடியவில்லை விவசாயிகளுக்கு. அதை மதிப்பு கூட்டுவதற்கு வேணுங்கிற தொழில்நுட்பங்களும் இங்கு ஏராளமாக இருக்கிறது. இது விவசாயிகளுக்காக இந்த புதிய தலைமுறை செய்தது பெரிய ஒரு மகிழ்ச்சியான சம்பவம். இது தொடர்ந்து நாங்கள் இதுக்கு முன்னால் நாங்கள் கோயம்புத்தூர், சென்னை, மற்ற மாநிலங்களில் போய் பார்த்துட்டு வந்ததை திருநெல்வேலியிலிருந்து நடத்துறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய சமாச்சாரம். இது நன்றி சார். அதே போல மற்றொரு இருக்கிறார், திருமலை முருகன் நம்மளோட இருக்கிறார். அவர் இந்த பகுதியை சேர்ந்தவர். அவருக்கு இந்த விவசாய கண்காட்சி எந்த அளவுக்கு மகிழ்ச்சி தந்துள்ளது என்பது குறித்து கேட்கலாம். சார், இந்த விவசாய கண்காட்சி விவசாயிகளை பிரதானப்படுத்தி நடத்தியுள்ளது. இது எப்படி இருக்கிறது இந்த கண்காட்சி? உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நெல்லை மாவட்ட மக்களுக்கு ஒரு புதிய ஒரு நிகழ்ச்சியாக புதிய தலைமுறை இந்த நிகழ்ச்சியை செஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை ஒரு விவசாயம் நிறைந்த மாவட்டம் நெல்லை மாவட்டம். இந்த நெல்லை மாவட்ட மக்களுக்கு புது டெக்னாலஜி இன்னைக்கு விவசாயம் மூலமாக இந்த கண்காட்சி போட்டதன் காரணமாக தான் புதிய டெக்னாலஜி வளர்ந்துருக்குது. என்னென்ன டெக்னாலஜி இருக்குது அப்படிங்கிறத இந்த விவசாய மக்களுக்கு இந்த சேனல் மூலமாக தெரியப்படுத்தியிருக்காங்க. உண்மையிலே ஒரு சந்தோஷமான விஷயம். அதுபோல் இந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சி இந்த விவசாய கண்காட்சி நடத்தும் மூலம் இன்னைக்கு விவசாயம் அழிஞ்சுக்கிட்டே இருக்குது. இருந்தாலும் படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள்லாம் இந்த கண்காட்சி போட்டதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நெல்லை மாவட்டத்தில் இந்த 3 நாட்கள் தொடர்ந்து 3 நாட்களும் இங்கே எண்ணற்ற ஸ்டால்கள், ஒரு 50 ஸ்டால், ஒரு 90 ஸ்டால் போல வச்சிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டால்களையும் படிக்கிற பள்ளி கல்லூரி மாணவர்கள்லாம் இந்த விவசாயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. உண்மையிலே ஒரு நல்ல நிகழ்ச்சி. இந்த விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மக்களுக்கு எடுத்து உரைக்கிற இந்த புதிய தலைமுறை சேனலுக்கு நெல்லை மாவட்ட மக்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். கல்லூரி மாணவ மாணவிகள் இன்று அதிகளவு வந்துள்ளனர். அவர்கள் விவசாயம் சார்ந்த கல்வி கற்பவர்கள் இருக்கட்டும், மற்ற கல்வி கற்பவர்களும் ஆர்வத்துடன் பார்வையிட்டு செல்கின்றனர். அது மட்டும் இல்லாமல் மாடி தோட்டம் குறித்த அந்த வகுப்புகளுக்கும் அதிக அளவில் மாணவிகள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டுள்ளனர். எனவே பெண்கள் சார்ந்தும் இந்த விவசாயம் மேம்படுவதற்கான பயிற்சி வகுப்புகள் தற்போது நடைபெற்று வருகிறது.
நாகராஜ், இப்போ அவங்க சொன்னதுல இருந்து தெரிஞ்சது அந்த கண்காட்சி எந்த அளவுக்கு விவசாயிகளுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு அப்படின்னு. கடைசி நாளான இன்னைக்கு மாடி தோட்டத்துக்கு கத்துக்க வந்திருக்கிற பெண்கள் கல்லூரி மாணவிகளை தவிர்த்து அங்க கூட்டம் எப்படி இருக்கு? காயத்ரி, அதாவது இன்றைய சொல்ல வேண்டும் என்றால், அதாவது ஆயிரக்கணக்கான விவசாயிகள் இந்த பகுதியில் வந்து உள்ளனர். அவர்களுக்கு தேவையான தொழில்நுட்ப வசதிகள் கொண்ட 100 அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே முழுக்க இது விவசாயிகளுக்காக என்பதால் விவசாயிகள் அதிக அளவு வந்துள்ளனர். அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நெல்லையில் உள்ள 10 சட்டமன்ற தொகுதிகளிலுமே விவசாயம் நடைபெறுகிறது. அதாவது குறிப்பாக நெல்லை, சங்கரங்கோயில், பாபநாசம், அம்பாசமுத்திரம் மட்டும் இல்லாமல் சங்கரங்கோயில் பகுதிகளெல்லாம் மானாவாரி விவசாயம், அந்த பகுதியில் உள்ள விவசாயிகளும் வந்துள்ளனர். அது மட்டும் இல்லாது தூத்துக்குடி மற்றும் ராஜபாளையம் என விருதுநகர் மாவட்டத்திலிருந்தும் வந்துள்ளனர். எனவே மாவட்டம் தாண்டி மற்ற விவசாயிகளும் இந்த கண்காட்சிக்கு வந்துள்ளனர் என்றால் அதற்கேற்றார் போல இங்கு வைக்கப்பட்டுள்ள அந்த அரங்குகள் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு புதுமையான தொழில்நுட்பங்களை இந்த விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு இதுவரை தெரியாது இருந்த விதைகள் குறித்த, அதாவது இயற்கை சார்ந்த விதைகள், ஹைபிரிட் விதைகளை தாண்டி இயற்கை சார்ந்த விதைகள் எந்த அளவுக்கு அவர்கள் பயன் தரும், இந்த விவசாயத்தில் மேன்மேலும் லாபம் அடைவதற்கு எந்த மாதிரியான விவசாயம் பயன்படுத்தலாம், அது மட்டும் இல்லாமல் இந்த தரமான விதைகளை கொண்டு இயற்கை உரங்களை பயன்படுத்துவதன் மூலம் எந்த வகையான லாபங்களை பெற முடியும் என்பது குறித்து தொடர்ந்து பயிற்சி வகுப்புகள் நடைபெறுவது இவர்களுக்கு மிகவும் ஒரு உதவியாக இருப்பதாக விவசாயிகள் தரப்பு தெரிவிக்கப்படுகிறது. எனவேதான் விவசாயிகள் அதிகம் வருகின்றனர். இரண்டாவது நாளான நேற்றும் சரி, இன்று 3வது நாளான இன்றும் சரி, அதிக அளவில் விவசாயிகள் மட்டுமில்லாமல் பெண்களும் ஆர்வத்தோடு கலந்து கொள்கின்றனர். ஏனென்றால் இந்த பெண்கள் சார்ந்த பயிற்சி வகுப்புகள் அவர்களும் கற்றுக்கொள்ளும் அளவுக்கு புதிய தொழில்நுட்பங்கள், அது மட்டுமில்லாமல் வீட்டிலேயே இருந்து சம்பாதிப்பதற்கேற்றான விவசாயம், சிறு விவசாயம் குறித்த பயிற்சி வகுப்புகள் நடைபெறுகிறது. மாடித்தோட்டம் அமைப்பது என்பது மாடித்தோட்டம் அமைத்து அதன் மூலமாக எந்த அளவுக்கு லாபம் பெறலாம் என்பது குறித்த விளக்கங்கள் கொண்ட பயிற்சி வகுப்பு நடைபெறுவது என்பது பெண்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுத்துள்ளது. எனவே இதற்காகத்தான் கல்லூரி பெண்கள் அதிக அளவில் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொண்டுள்ளனர். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளனர். இன்று மாலை வரை நடைபெறுகிறது. இன்று மாலை நெல்லை மாநகர மேயர் இந்த கண்காட்சிக்கு வருகை தருள்ளார். அவர் வந்து இந்த 3 நாட்கள் நடைபெற்ற பயிற்சி இந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. அதாவது இன்று கூட தண்ணீரை சேமிக்க வேண்டும் என்பதற்காக நீர்த்துளி உயிர்த்துளி என்ற பெயரில் அதற்கான கவிதை போட்டிகள் மற்றும் கட்டுரை போட்டிகள் நடைபெற்றது. அது மட்டும் இல்லாமல் பேச்சு போட்டிகளும் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு பரிசீலிக்க நெல்லை மாநகர மேயர் புவனேஸ்வரி வர உள்ளார். அவர் வந்து இந்த பரிசுகளை கொடுக்க உள்ளார். எனவே விவசாயிகள் சார்ந்த இந்த மாவட்டத்தில் அரசு அதிகாரிகளும் விவசாயிகள் சார்ந்து இந்த அவர்களுக்காக உதவி செய்வதற்கான பணிகளை மேற்கொண்டுள்ளனர். காயத்ரி.